சமயபுர மாரியம்மன் ஏன் ஊர் மக்களின் அம்மை நோயை தனக்குள் வாங்கினார்? உங்களுக்கு சமயபுர மாரியம்மனை பிடிக்கும் என்றால் லைக் செய்யுங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முன்னொரு காலத்தில் மழலைகளின் சிரிப்பொழியும் மகிழ்ச்சியும் ஊரெங்கும் நிறைந்திருந்தது. ஆனால் தங்களுக்கு பின்னால் ஒரு பேராபத்து காத்து கொண்டிருக்கிறது என்பது அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு தெரியவில்லை. திடீரென ஊர் முழுவதும் அம்மை நோய் பரவத் தொடங்கியது. மகிழ்ச்சி நிலவிய இடத்தில் மரண ஓலம் கேட்க அந்த கிராமமே சுடுகாடாய் மாறிக்கொண்டிருந்தது. ஒரு சின்னஞ்சிறு குழந்தைக்கு அம்மை நோயின் உஷ்ணத்தால் உடல் கொதித்து கொண்டிருந்தது. தன் பிள்ளையின் துடிப்பை தாங்க முடியாமல் அந்த தாய் கதறி அழுதால் அவளின் அழுகுரல் விண்ணை தொட்டது. என் பிள்ளையை காப்பாத்த யாருமே இல்லையா? பிள்ளைகளின் குரல் அன்னை மாரியம்மனின் செவிகளை எட்டியது. தன் பிள்ளைகளை காக்க அன்னை பூவுலகில் அவதரித்தாள். வேப்பிள்ளை மனம் கமழ ஆக்ரோஷமாய் அந்த ஊருக்குள் அன்னை அடியெடுத்து வைத்தாள். தன் கையில் இருந்த வேப்பிலையை மருந்தாக்கி ஊர் முழுவதும் தெளித்தாள். அன்னை அந்த பிஞ்சு குழந்தையின் தலையில் கை வைக்க அற்புதம் நிகழ்ந்தது. அத்தனை பேரின் அம்மை நோயும் மறைந்து போனது. ஆனால் மக்களின் உடலில் இருந்த அந்த அத்தனை உஷ்ணத்தையும் அன்னை தன் திருமேனியில் ஏற்றுக்கொண்டாள். அவள் உடல் நெருப்பாய் கொதித்தது. அன்று முதல் இன்று வரை தன் பிள்ளைகளை இது போன்ற நோய்கள் அண்டக்கூடாது என்பதற்காக அன்னை 28 நாட்கள் ஒரு சொட்டு நீர் கூட இருந்தாமல் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாள். மக்களின் நோயையும் உஷ்ணத்தையும் ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் நமக்காக பசியோடு தவம் கிடக்க அந்த சமயபுரத்தாயை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? ஓம் சமயபுரத்தாயே போற்றி.